காலையிலேயே நமக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காப்பி அடிச்சுட்டு விட்டதை பார்த்து உட்காந்துட்டு ஆச்சு வீட்டில் இவ்வளோ நாள் ஸ்ப்ரே பண்ணாத காரணமே இங்கே வந்து அடிக்கணும் தான். ஏன்னா இங்கே தான் நம்ம வண்டி குளிப்பாட்ட முடியும், நம்ம ஊரெல்லாம் குளிப்பாட்ட முடியாது. 10 ரூபாய் கடலை கொடுத்து கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டா வராத சுகம் இதில் வருங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் செமையா பழுக்க வச்சிருக்காங்க கொய்யாப்பழத்தை. கொஞ்சம் விட்டுருந்தேன் அக்கா கொஞ்சம் தக்காளி சட்னி தான். 8 வருஷத்துக்கு முன்னால இங்கே தான் கொய்யாப்பழத்தை பிடிங்கி தின்னுட்டு இருப்பேன். அதே மரம் அதே ஃபீல். தலைவன் அல்டிமேட்டா வேலையை பார்த்துட்டு இருந்தான். முள்ளு பழத்தை தொட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான காட்சியை எங்கள் ஆட்சி வீட்டில் பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. அப்போ தான் பாம்பு பூச்சியெல்லாம் ஆட்சியை பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டு டேக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பல நினைவுகள் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் என் தலைவன் சும்மா இல்லை. இங்கே பார்த்தீங்களா உங்கள் பாட்டி ஊருக்கு வந்தாலே அந்த வாளியெல்லாம் முளைச்சிரும் போல. இங்கே பார்த்தீங்களா என்ன மாதிரி ஸ்டைல் பார்த்தீங்களா என் தலைவனுக்கு. இந்த கருப்பாம்பூச்சிக்கு மண்டையில முன்னாடி 2 இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குல்ல. இதில் போஸ் வேற அங்கே பாருங்க. இன்னைக்கு சாவடிக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பிரியாணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். ஆனால் சித்தி வச்ச பிரியாணி வேற மாதிரி இருந்துச்சு வருமா. அப்புறம் வழக்கம் போல பண்ணுறதா எங்கள் ஆட்சி வீட்டுக்கு வந்தால் மருதனை வைக்கிறது தான். இங்கே பார்த்தீங்களா ஏன் ஆச்சு மருதனை வைக்கணும்னு கேட்டாங்க. ஆட்சி சொல்லுவாங்க பைத்தியம் அப்படின்னு. நம்புற மாதிரி அங்க இருக்கு, நம்மள தான் சாப்பாடு அப்படின்ட்டாங்க. ரைட் ஆச்சு அப்படின்ட்டு இந்த ஃபீலை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க பாத்தீங்களா. தூங்கும் போது மருதனை வச்சுட்டு மூஞ்சிலையும் படாம அங்க ஒரு காலத்துல ஆடின தொட்டில் வீடியோ முடிஞ்சு. சாச்சா.